நல்லவர்களுக்கு ஏன் துயரம் வருகிறது? நாம் சொல்லுகின்ற காரணங்கள் தான் உண்மையானதா? ஏன் கண்களில் நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் சில பேருக்கு 45-50 வயதுகளில் வந்து விடுகிறது? அவர்கள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? நான் ஒரு 2 செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பெண், அந்த பெண்ணை ஒருவர் பேட்டி எடுக்கிறார். அவளுக்கு ஒரு 67 வயசு இருக்கும். அவள் சொல்றா, ஐ எம் 67 அப்படின்றா. கேள்வி என்ன தெரியுமா? நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? எஸ் அப்படி இங்கிலீஷில், அது இங்கிலீஷ் பொம்பளை. எஸ் அப்படின்றது. ஆர் யூ மேரிட்? எஸ் அப்படின்னு. ஆர் யூ ஹாப்பி அப்படின்ன உடனே நம்ம ஊரில் ஒன்றும் இல்லை, கல்யாணமானவங்களை பார்த்து யாருக்கிட்டையாவது கேட்டு பாருங்களேன், ஆர் யூ ஹாப்பி அப்படின்னா எஸ் ஐ எம் ஹாப்பி. ஆர் யூ மேரிட்? இப்போ இந்த வயசில் நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே சூப்பரானது லவ் தான். சூப்பரானது லவ் பண்ணுறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா, முதல்ல இதுங்க தான் சந்தோஷமாக இருக்கணும். இதுங்க எல்லாம் சோகமாக இருக்குதுங்களா? அப்போ ஒரு உண்மை தெரியுதா? லவ் பண்ணுறதும் கல்யாணம் பண்ணுறதும் வாழ்க்கையின் அதி அற்புதமான மகிழ்ச்சியான விஷயம்னு 16 வயசில் தோணும், 25 வயசில் தப்புன்னு தோணும். அதனால இப்பவே வாழ்க்கையில நான் ஒரு ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். இந்த வயசு எப்படி பயன்படுத்த தெரியுமா? லவ் பண்ணி மற்ற விஷயங்களை சிக்கிக்காத. இந்த வயசுல 23 வயசு தாண்டட்டும். ஏன் சொல்றேன் தெரியுமா? 23 வயசு வரைக்கும் நீ இந்த சிக்கல்ல ஈடுபட்டுட்டனா, 23 வயசு வரைக்கும் நீ செய்யற சாதனைகள்ல ஒரு பின்னடைவு வரும். ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றேன் நான். இந்த பின்னடைவு என்ன செய்யும்னா, என்னை ஒரு அம்பு போல் பாய்வதிலிருந்து என் எனர்ஜியை தடுக்கும். அதுலேயே இருப்பேன் நான், என் வாழ்க்கைக்கான விஷயங்கள் இருக்க மாட்டேன். ஆனால் நீ 23 வயது வரைக்கும் உன்னுடைய இந்த டோபமினோக்கான எல்லா விஷயங்களையும் தள்ளி வச்சுட்டு நீ எங்கே படிக்கணுமோ, எங்கே வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த ஷார்ப்னஸை கொண்டு வந்துட்டேன்னா, யாராக இருந்தாலும் எந்த உயர்வான விஷயமாக இருந்தாலும் அது உன்னை நாடி வரும். ஒருவேளை நீ நாடியது உயர்வானதாக இருந்தால் அது உன்னை நாடி வரும். ஒருவேளை அது உனக்கான தகுதியற்றதாக இருந்தால் அது உன்னை விட்டு விலகிவிடும். யூ ஹாவ் டு கிவ் த டைம். நீ பலியாயிடக்கூடாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வெளியில் பிச்சைக்காரன் இருக்கிறான்னு சொன்னால் பிச்சைக்காரனுக்கு பிச்சை தான் போடணுமே தவிர பிரசாதத்தை போடக்கூடாதும்பாங்க. பிரசாதம் அவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு பிச்சை தான் தேவை. நிறைய பேர் அவங்களே போய் அந்த பாத்திரத்தில் உட்காந்துக்கிறாங்க. குழந்தைகள் செய்யும் பிழை, இளைஞர்கள் செய்யும் பிழை. நான் சொல்லுகிறேன். அந்த அம்மாட்ட கேட்டாங்க, ஆர் யூ மேரிட்? எஸ். ஈவன் ஆஃப்டர் யுவர் மேரேஜ் லைஃப் யூ சீம்ஸ் டு பி வெரி ஹாப்பி. ஹவு? டெல் அஸ். கல்யாணமானதற்கு பிறகும் நீ இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய், என்ன ரகசியம் சொல்? அந்த பெண் சொன்ன ரகசியம் சூப்பர். நான் என் மகிழ்ச்சியை யாரிடத்திலும் கொடுத்து வைக்கவில்லை. திருமணமானதற்கு முன்பும் நான் சந்தோஷமாக இருந்தேன், திருமணமான பொழுதும் நான் சந்தோஷமாக இருந்தேன், திருமணமானதற்கு பிறகும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் சந்தோஷத்திற்கும் அந்த துணைக்கும் தொடர்பு இல்லை. நான் சந்தோஷமாக இருப்பது என்பது என் முடிவு. மை காட், மைண்ட் ப்ளோயிங். போய் உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது உங்கள் முடிவு. உங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களிடத்தில் கொடுக்காதீர்கள். இதோ நான் இன்னொரு இறகை தந்துவிட்டேன். பி ஹாப்பி. ப்ராப்ளம் தானே? என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. ப்ராப்ளத்துக்கான சால்வேஷன் பாசிபிலிட்டிஸை பாரு. பாசிபிலிட்டிஸ்ல இருந்து ஒரு சால்வேஷன் கொண்டு போ. சால்வேஷனுக்குள்ள கொண்டு போயிடு. ஒன்றும் இல்லை, சில பேர் வளர்றதை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வரும். கோபத்தில் நான் கோபப்படுவதை நிறுத்தி பல நாட்கள் ஆயிடுச்சு. யாரோ ஒருவர் செய்யும் பிழைக்கு எனக்கு ஏன் நான் தண்டனை கொடுக்க வேண்டும்? அதற்கு பேர் தான் கோபம். என் நரம்புகள் தானே பாதிக்கப்படுகின்றன, என் ரத்தம் தானே கொதிக்கிறது, எனக்கு தானே எல்லா பிரச்சனைகளும் வருது. நான் ஏன்? யாரோ ஒருத்தங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்கு சில பேர் கோவத்தில் சூப்பராக பேசுவாங்க.
ஆமாம் சார் மேடம், ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு வந்துடும். நான் செத்தாலும் வாசப்படியை முதிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவியே, நான் செத்தாலும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லாவா இருக்கும் அது? ஏய், தெரியாமத்தான் கேட்குற, தெரிஞ்சு கேட்குற, சொல்லு. ஏய், நான் ஒன்று சொல்வேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே, தப்பாக நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போற, சொல்லு. ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி. நம்ம மனசை பதற வைக்கிறது இருக்குல்ல, பதறாத, நிதானம், பதறாத. நான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா, இப்படிதான் போவேன் காலேஜுக்கு, இதை விட சூப்பராக போவேன். வானத்தில் இந்த பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன், என்னுடைய ஸ்கார்பியோவில் இருந்து என் டிபார்ட்மெண்ட்டில் இறங்கி உள்ளே போய் அப்படி உட்காந்து அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளாஸ் எப்போன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி உட்காருவேன். எங்கள் சீனியர் டீச்சர் தான் போய் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன பர்வீன் டல்லாக இருக்கிறேன், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஓ, நான் நல்லா தானே இருக்கிறேன். அதாவது இந்த உலகம் என்ன செய்யும்னா, நம்ம முகத்தில் ஒரு சின்ன கவலை ரேகை வந்தவுடன் அது சிரிக்கும். உங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தரேன். யார் நம்மளை கவலைப்படணும்னு வேலைகளை செய்கிறாங்களோ அவங்க முன்னால் கவலைப்படாமல் இருக்கிறது தான் ஒரே பதில். சரியா? நம்ம நாசமாக போயிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னால் ஜெயிச்சு காட்டுறது தான் அவங்களுக்கு நாம் கொடுக்குற பதில். இல்லை, நம்மளை அழ வைக்கணும்னு முடிவு பண்ணி இருக்கிறவங்களுக்கு முன்னால் அழாமல் இருக்கிறது தான் அவர்களுக்கு கொடுக்கின்ற பதில். என் பிள்ளைகளே, நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற 30 ஆண்டு காலமாக எனக்கு நானே சொல்லிக் கொள்ளுகின்ற அதே மந்திர சொல்லை தருகிறேன். உடலில் இருந்து துக்கமாக இருக்கும் பொழுது கண்ணீர் வரும், அது ரொம்ப உப்பு கரிக்கும். அப்படியே வாயில் பிடிச்சுன்னா உப்பு கறி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அதே உப்பு தண்ணியை கண்ணிலேருந்து வழிய விடாத, இப்படி வழிய விடு, இப்படி வழிய வேர்வையாக்கு. நான் சொன்னல 33 வருஷம் உழைச்சிருக்கிறேன்னு. உன்னுடைய மொபைலில் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா, நான் ஏதோ உன்னுடைய மொபைலில் வந்து என் வீட்டிலேருந்து நிற்கல. 32 நாடுகளுக்கு பயணம், 38 மாவட்டங்களுக்கும் பயணம், இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு பயணம். என் கால்கள் இரண்டும் வீங்க வீங்க சென்று நான் பயணம் செய்து பேசினது தான் உங்க மொபைல்ல. இருந்த இடத்துல இருந்து இல்லை. ஆனா என்ன, நல்லா நீ வந்து உன்னை நீயே தயார் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், 32 நாடுகளுக்கு போயிருக்கிறனால ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. பணத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். கற்றவருக்கு கையில் பிடிச்சிக்கோ, கல்வியை கையில் சென்ற இடமெல்லாம் சார். நாம் சில தவறுகளை எங்கே எல்லாம் நிகழ்த்துகிறோம், அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்று எப்படி இறகுகளை சேர்த்து கொண்டு அதை சிறகாக்குவது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், அதை நான் ஏற்கனவே பேசி இருக்கிறேன். நீங்கள் அதை சரியாக உள்வாங்கிக் கொள்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு அதை சொல்கிறேன். எனக்கு யாராவது பேசுனா கேட்கறது பிடிக்கும் பேசுறதை விட. அதனால தான் நல்ல ஸ்பீக்கராக இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். பேச்சாளருக்கான வேலை பேசிக்கிட்டே இருக்கிறதல்ல, படிக்கிறதும். இந்த பழக்கம் வந்தது எங்கள் அம்மாவால். எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு யார் விருந்தினர்கள் வந்தாலும் எங்கள் 5 பேரையும் வரிசையாக நிற்க வச்சு அறிவுரை சொல்லுவாங்க. சொச்சோன்னு ஒரு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல மேடம். ஆனால் அதை எவ்வளோ நல்லது தெரியுமா, அந்த ப்ராக்டிஸே விட்டுட்டோம். நம்ம பேச்சையே கேட்க மாட்டேங்குது, அதை நான் அடுத்தவங்க பேச்சை கேட்க. அப்படி இல்லை மேடம்,
நம்ம பேச்சை கேட்காததெல்லாம் அடுத்தவங்க பேச்சை கேட்கும். என் வீட்லேயும் அப்படி தான். எனக்கு 3 சித்தப்பா, ஒரு பெரியப்பா சார், ஒரு அத்தை. மாதம் வருவாங்க, நிற்க வச்சுருவாங்க. எங்கள் அம்மா தனித்தனியாக தான் வருவாங்க. டிஃபன் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அவங்க நல்லா குடும்ப விஷயம்லாம் பேசிட்டு எங்கள் அம்மாவும் போகும். அவங்க அப்படி சொல்லுவாங்களான்னு எங்கள் அம்மா எங்ககிட்ட சொன்னதில்லை. எங்கள் 5 பேரையும் நிற்க வச்சு ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க பாய்ஜான். ஒரு பேச்சு கேட்கறது இல்லை. இந்த 3வது எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. 3வது நான் தான். இந்த 3வது இதுக்கு சொல்லுங்க அறிவுரை, நிறைய சொல்லுங்க, கேளு. எங்க சோகம் தெரியுமா? 3 சித்தப்பால ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ண தெரியாது. அது கூட சோகம் இல்லை மேடம். தனக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. எப்படி இருக்கும்? இந்த மாதிரியெல்லாம் பேச்செல்லாம் கேட்டு வளர்ந்தவனா. நிறைய சாப்பிடணும், இவ்வளோ சாப்பிடணும்னு சொல்லுவார். அப்போதான் வலுவா இருக்க முடியும். யோசித்து பார்த்தா நமக்கான சொல் எங்கேயோ இப்போ 282 பக்கம் புத்தகத்தை படிக்கிறேன். அதில் 261வது பக்கத்தில் 4வது பேராவில் 3வது வரி எனக்கான வரி. மொத்த புக்கையும் அந்த ஒரு வரிக்காக நான் கடந்தாகணும். எல்லாருக்கும் அறுவடை பண்ண முடியாது. அதுல ஏதோ ஒன்று. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று நான் கேட்பேன். எங்கேயோ ஒண்ணுதான், ஒண்ணு நம்மளை ஹிட் பண்ணும். அப்படியே சரி, இன்னிலேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்க, நான் லண்டன் போறேன் 2 மாசத்துக்கு முன்னால. அங்க கேம்பர்லி அப்படிங்கிற இடத்துல இருந்து கிங்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறேன். 6 மணி நேரம் பயணம். டிரைவர் நான், அவ்வளோதான். டிரைவர் ஒன்றும் கம்யூனிகேஷன் எதுவும் இல்லை. ஒரு பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் காஃபி இருக்கிற இடத்துல நிறுத்துகிறேன். வழியெல்லாம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது. 6 மணி நேரம் எப்படிங்க இருக்கும்? தூங்குறதுக்கு வழியில் காரு ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன், போய்கிட்டே இருக்கு. திடீர்னு மனசில் தோணுச்சு, இதை எடுத்தேன். ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை. அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், பிரதர் கிவ் மீ யுவர் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு. அவர் நல்ல மனுஷன் கொடுத்தார். நான் உடனே ரீல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். தெரியல, இயற்கை பிரபஞ்சம் நம்மை ரொம்ப நேசிக்கிறதுனா ஏதாவது ஒரு சொல்லை நம்மக்கிட்ட கொடுக்கும். அந்த சொல் எனக்கு வந்துச்சு, ஆனால் எனக்கு மனசு ஒப்பலை. இன் 1974 அப்படின்னு இப்படி ஓப்பன் ஆச்சு. எனக்கு எப்போவுமே இந்த பழைய விஷயம் 1942 அப்படின்னால போயிடுவேன் நான் அந்த இடத்த விட்டு. இந்த பழைய விஷயங்களை ரொம்ப பேசி அறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேடம். அது செய்யக்கூடாது, அது கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணுறது? அப்புறமா மறுபடியும் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணேன். மறுபடியும் 1964 அதுதான் ஓப்பன் ஆகுது. 1974 அது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே 2வது முறையாகவும் அது ஓப்பன் ஆன உடனே நான் நினச்சிக்கிட்டேன், சம்திங் த காஸ்மாஸ் வாண்ட்ஸ் மீ டு கம்யூனிகேட். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு தடவை வெற்றி பெற்றால் வரலாற்றில் இடம் பெற மாட்டாய். அதே வெற்றியை 2வது தடவையாக பெற்றால் வரலாற்றில் இடம் பெறுவாய். ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இதெல்லாம். To sustain in that position is very important for history. For claps ஒரு வாட்டி வாங்கினா போதுமானது. ஹிஸ்ட்ரியில் உட்காரணும்னா 2வது வாட்டியும் ஜெயிச்சாகணும். அது அந்த சூட்சுமம் தெரியும் எனக்கு. ஜிம் கேரி, நான் நேற்று கூட சொன்னேன் அதை. ஜிம் கேரிங்கிற ஒருத்தர் இந்த மாஸ்க் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பார். அவர் நேற்று ரீல்ஸ் பார்க்குற அதில் வந்தார். அதில் சொல்கிறார், நான் குளோபல் வின்னர் அவார்டு வாங்கினேன். ஐ எம் நாட் அஸ் பர்ஃபெக்ட். இல்லை ஐ எம் ஸோ பர்ஃபெக்ட். ஐ won 2 times குளோபல் வின்னர் அவார்ட். I give the privilege to this body to go for sleep every night. எப்படி சொல்கிறாரு? I give the privilege to this body to go for sleep and close the eyes.
ஆனால் அப்படி மூடுகின்ற பொழுதும் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், 3வது முறையாக அந்த பதக்கத்தை எப்பொழுது வெல்லப் போகிறாய் என்பதுதான் என் கனவாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பேசுகிறார் ஜிம் கேரி. ப்ரூஸ்லி 1971 அவர் கொடுத்த ஒரு பேட்டி, பிரமாதமான பேட்டி. அவர் சொல்கிறார், வாட் இஸ் ஃபியர்னு கேட்குறாங்க அவர்கிட்ட. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் மற்றவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு என் வாழ்க்கையை வாழ்வதில்லை. I dare to face the fear because fear is a teacher. I don't miss the class. நாம எல்லாருமே எதுக்கோ பயப்படுறோம். அந்த பயத்துல தான் அதை எதிர்கொள்ள மறுக்கிறோம். You dare to face. நான் இதை பார்க்குறேன். 1974 அப்படி ஓப்பன் பண்ணுது. ஒரு பொண்ணு வரா, 35-38 வயசு இருக்கும். அவள் பேர் மரியானா அல்பர்டோவிச். ஸ்மார்ட்டாக இருக்கா, நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கா. ஒரு கவுன் போட்டிருக்கா, காஃபி கலரில் ஒரு கவுன் போட்டிருக்கா, ஒரு கவுன் போட்டிருக்கா, ஒல்லியாக இருக்கா, பாஃப் வெட்டியிருக்கா. அந்த ப்ராஜெக்ட்க்கு பேர் ரித்தம் 0. நீங்க இப்போ வீட்டுக்கு போய் உங்களுடைய மொபைல் எடுத்து ரித்தம் 0 இன் 1974 மரியானா அல்பர்டோவிச் அப்படின்னு போட்டா இப்ப நான் சொல்றது அப்படியே வரும். அவ ஒரு சைக்காட்ரிக்ட். அந்த சைக்காட்ரிக்ட் என்ன பண்றா? ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்றா. என்ன எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட் அப்படின்னா சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் பண்றா. அவ பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்ட் தான் 1974 ரித்தம் 0. அவ என்ன பண்றா? நேரா போய் இந்த மாதிரி ஒரு சேர், டேபிள் இங்க இல்ல, சைட்ல இருக்கு டேபிள். சேர்ல உட்காந்துட்டா, 15 மினிட்ஸ்க்கு முன்னாலே வந்து உட்காந்துட்டா, 12:45 வந்து உட்காந்துட்டா. ஐ எம் ஹியர் ஃபார் யூ. இதே மாதிரி ஆடியன்ஸ், இதே மாதிரி தான் ஸ்டேஜ். ஐ எம் ஹியர் ஃபார் யூ ஃபார் 6 hours. பொதுமக்கள், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பொதுமக்கள், இந்த ரைட் சைடில் ஒரு டேபிள் இருக்கு, அதில் 72 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. பூவிலிருந்து பிரெட்டு, கத்தி, குண்டுட்டப்பட்ட துப்பாக்கி, ஊசி, பைபிள், மேக்கப் ஐட்டம்ஸ், சீப்பு, கத்திரிக்கோல், கயிறு, ஷூஸ் எல்லாம் இருக்கு, ட்ரெஸ் எல்லாம், ஷால். இந்த 72 ஆப்ஜெக்டையும் எனக்கு தெரிஞ்சு இது இந்த பாயிண்ட் மட்டும், மற்றதெல்லாம் இறகு, இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு சிறகு வந்துருச்சு உங்களுக்கு. நான் கொடுக்குற இந்த மெட்டீரியல் இன்னும் ஒரு சிறகு. ஒட்டுமொத்தமான பாயிண்ட் இது. நான் கேம்பர்லியிலிருந்து கிங்ஸ்டோன் போகும்போது நான் வேற, கிங்ஸ்டோனுக்கு போயிட்டு பேசிட்டு நான் வந்ததுக்கு அப்புறமா இதோ இப்போ வரைக்கும் நான் வேற. எதுவுமே லேர்னிங் தான். லிசனிங், லேர்னிங், அப்சர்விங், லிசனிங், லேர்னிங். அப்புறமா தான் ரைட்டிங், ஸ்பீக்கிங், ரீடிங்லாம். இந்த அலர்ட்னஸ் இருக்குல்ல, இது நம்ம குழந்தைகள் கிட்ட வரணுங்கிறதுனால சொல்றோம். நமக்கிட்டையும் வரணும். அப்படின்னு போகக்கூடாது. அப்படியா அப்படியா சொல்ற? It is his opinion. You cannot live others' life. தொடும் வரைக்கும் தான் நெருப்பு, சுடும் வரைக்கும் நெருப்பு, தொடும் வரைக்கும் தான் பாம்பு, சுற்றும் வரைக்கும் தான் பூமி, போராடும் வரைக்கும் தான் மனிதன். Go for the field. ஏன்னு பார்த்துட்டு இருக்காத. Go for the field. வந்தல்ல, இதில் பார்க்குறத விட கேட்குறல்ல, இது வேற ஃபீல் தானே. இதில் பார்க்குற ஃபீல் எப்படி, இது கேட்குற ஃபீல் எப்படி, இது வேற. கோ டு த ஃபீல்ட். அவ உட்கார்றா, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்ட்டு அவள் அப்படியே சிட் ஸ்டில் அப்படி உட்காந்துட்டா.
ஒருத்தன் எழுந்திருக்கிறாங்க. இப்படி வந்தாங்க. வந்துட்டு மேலே ஏறி மெதுவாக வந்து அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் எடுத்து அவள் கையில் கொடுத்துட்டு அப்படி போயிட்டு உட்காந்துட்டார். பின்னாலேயே இன்னொருத்தன் வந்தான். அவரை எப்படி பார்க்குறான். இதெல்லாம் இருக்குது. லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து லிப்ஸ்டிக் போடுறான். அவருக்கு வச்சுட்டான், போயிட்டான். இன்னொருத்தன் வந்தான். அந்த லிப்ஸ்டிக் எடுத்து இந்த இடத்துல மாம் அப்படின்னு எழுதுறான். எழுதிட்டு போய் அவன் உட்காந்துட்டான். இன்னொன்று வருது. வந்து கால் இருக்குல்ல, அந்த பொண்ணுடைய கால் ரெண்டு அப்படி நிற்குது, அதை பிளேடால் வச்சு கீறி விட்டான். இன்னொருத்தன் என்ன பண்ணா, அந்த பிளேடில் வழிஞ்சு அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே கண்ணில் தண்ணி, இந்த கண் அப்படியே தண்ணி போகுது. ஷீ இஸ் கிரைங். வலிக்குது அவளுக்கு. ஆனால் அவள் எக்ஸ்பெரிமெண்ட்காக உட்காந்துருக்கா. கத்திலாம் இருக்குங்க. ஷி கிவ் ஹர் செல்ஃப் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட். அதனால தான் சொல்கிறேன் போய் பாருங்கன்ட்டு. அதுக்கப்புறமா நான் வேறனே சொல்கிறேனே, அப்புறம் என்ன. போய் இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணா, அந்த ரத்தத்தை எடுத்து இங்கே எழுதுறாங்க தி எண்டுன்னு கழுத்தில். இன்னொருத்தன் வந்து கத்திரிக்கோள் எடுத்து தலைமுடியை ஒட்டி விட்டான். அவள் பாஃப் கட்டி இருந்தாலும் கட்டி விட்டான். இன்னொருத்தன் ட்ரெஸ்ஸை வெட்டுறான். என்னென்னமோ பண்ணுறாங்கங்க அவளை. ஒருத்தன் வந்து பைபிள் வாசிக்கிறான் அவன் முன்னால். ஒருத்தன் வந்து கேக் ஊட்டுறான். என்ன எல்லாம் பண்ணி அவள் ஆல்மோஸ்ட் இஸ் டெட். 1.25 மணி நேரம் இருக்கு, இன்னும் உயிரே போயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க அவளை. அவள் அப்படியே உட்காந்துருக்கா. ஒருத்தன் எந்திரிச்சு வந்தான். நீலாம் எதுக்கு உயிரோடு இருக்கிற அப்படின்ட்டு. அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நேராக வந்து துப்பாக்கி எடுத்துட்டான். வந்து இங்கே வச்சுட்டான். அவகிட்ட அந்த துப்பாக்கி மட்டும் எடுத்தாங்க அவங்க. ஸோ அது கூட செய்வார்கள். கத்தி, பிளேடு, கயிறு எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சுங்க அவன் மேலே. சாப்பாடு, அன்பு, ஃப்ளவர் கொடுத்தது, மேக்கப் போட்டது, முடி திருத்தினது எல்லாம் பண்ணுறாங்க அவளை. அப்படியே உட்காந்துட்டுக்கா. டங்குன்னு 6 மணி அடிச்சுது. நான் பார்த்து 45 மினிட்ஸ் பார்த்தேங்க. நான் மாற்றி 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 பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் அந்த அந்த ஆல்பர்டோவிச்சை பார்த்துட்டே இருந்தேன். கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. அது அவ சொல்லலை, நான் சொல்கிறேன். 6 மணி டங்குன்னு அடிச்சதில்ல. அப்படி இப்படி அவள் தன்னுணர்வு பெற்றால. அப்படி தன்னுணர்வு பெற்ற உடனே அவளுக்கு யார் யார் கத்தியில் குத்துனாங்களோ, வெட்டினாங்களோ, கீறினாங்களோ அதுங்க எல்லாம் எழுந்திரிச்சு ஓடிடுச்சிங்க வெளியில். நான் ஒன்று சொல்லவா? இப்போது பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லுகிறேன், முதியவர்களுக்கும் சொல்லுகிறேன். நீங்கள் துன்புறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்று யார் உங்களை துன்புறுத்துகிறார்களோ அவர்கள் உணரச் செய்துவிட்டால் அவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். நீங்கள் அலோவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால்தான் அந்த கொடுமை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்பதை அவர்களுக்கு எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணிடுங்க, ஓடிடுவாங்க. அப்புறமா அவளை எழுப்பி படுக்க வைக்கிறாங்க. அவளால் அதுக்கு மேலே 6 மணி நேரம் உட்காந்துருக்கா. அவளால் உட்கார முடியல, அப்படியே கால் நடுங்குது. படுக்க வைக்கிறாங்க. அவள் அந்த தன்னுணர்வு பெற்று முடிச்சிட்டு அவள் இந்த ரிதம் 0க்கு அவள் கொடுத்த ரிசல்ட் அனாலிசிஸ் என்ன தெரியுமா? அதுதான் நான் சொன்னால ஒரு சிறகு விரியும்ன்ட்டு. ஆங்கிலத்தில் அவள் சொல்கிறா, don't put yourself to anybody's friend desk as take me for granted. நீ யார் முன்னாலும் உன்னை வீசாதே, என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று. இதுதான் அந்த ரிதம் 0ல கிடைச்ச அனாலிசிஸ். அம்மா என்ன சொல்றீங்க? டேய், நான் உனக்கு அம்மாடா, நீ என்ன கேளுடா, உனக்கு நான் செஞ்சு தரேன். என்ன எங்கள் அம்மா செருப்பில் அடிக்கும். இடியாப்பம் அம்மா காலையிலனா இட்லி சாப்பிட்டு போ அப்படி சொல்லுவோம் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், ஏம்மா நான் மட்டும் நல்லா நல்லா இப்படி பவர்ஃபுல்லாக இருக்கேன், என் பையன் இன்னும் அந்த பவர்ஃபுல் வாங்கலையேம்மா, ஏம்மா அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வரமாட்டேங்கிறான், வரணுமா அவன் அப்படின்னு. அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன்னை நான் வறுமையில் வளர்த்தேன்,
அது ப்ரெஷர் ஆகிட்டு வருது. நீ முத்தையும் வைரத்தையும் கொடுத்து வளர்க்குற, அது அப்படி தான் இருக்கும். நாங்கள் அம்மா வசதி ஆட்கள் கிட்ட ட்ரிகர் கொடுக்காது. நெவர் புட் யுவர் செல்ஃப் இன் எனிபடிஸ் ஃப்ரண்ட் டெஸ்க். என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் அப்பா, ஐ எம் ஒய்ஃப். இந்த ஒய்ஃப் இருக்கிறாங்களே, உங்கள் வீட்டுக்காரர் என்னம்மா பண்ணுறாரு? அவர் இன்ஜினியர். நீங்கள்? நான் சும்மா தான் இருக்கிறேன். அப்புறம் இல்லை, சரியா சொல்லு. நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாதிரி சொல்கிற பெண்களை பார்த்து, லூஸு கூட சும்மா இருக்காது. நீ எப்படி சும்மா இருக்கிற? நீ சும்மாவா இருக்கிற? இந்த வீட்டில் சும்மாவா இருக்கிற நீ? அந்த ஆளுக்கு தானே ஒய்ஃபு, அது எப்படி ஹவுஸ் ஒய்ஃபு? Don't give yourself to anybody's front desk as take you for granted. டீச்சரா இருக்கிறியா, ஸ்டூடெண்டா இருக்கிறியா, வைஃபா இருக்கிறியா, அப்பாவா இருக்கிறியா, அம்மாவா இருக்கிறியா, யார் வேணாலும் இரு. சுயமரியாதைக்குள். அதுதான் தமிழ்நாட்டின், அதுதான் திராவிடத்தின் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய சொத்து. செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை. அந்த இறகை சேர்த்த சிறகுகளை கொடுத்திருக்கிறேன். வாருங்கள், அதோ நானும் பறந்து கொண்டிருக்கிறேன். வானத்தை பாருங்கள். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க என் செம்புட் பறவையே, சிறகை விரி, எழு, பற, வா, சேர்ந்து பறப்போம். வானம் காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.